நிறைய பேருக்கு சாப்பிட்டுட்டு இருக்க முடியல வீட்டுல. எதையாவது பண்ணணும், எவனையாவது இழுத்து போடணும். எவன் வரான், எவன் கண்ணுக்கு உறுத்திக்கிட்டு அலையறான், அவனை பிடிச்சு போடு மீடியாக்குள்ள, 4-5 வீடியோவா போட்டு வறுத்து எடுப்போம். இதேதான் வேலை. அதாவது கொஞ்சம் கண்ணை உறுத்துற மாதிரி யாராவது அலைஞ்சிட்டா போதும், அவனை பிடிச்சு போடு, அப்படிதான் எல்லாம் வருது. நான் என்ன சொல்ல பாரு, ஒருத்தங்களை சமுதாயத்துல ஒரு அநீதி நடந்துச்சுன்னா நீங்க தட்டி கேளுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கு, இதே நம்பர் பிளேட் மிஸ்டேக்கு ஒரு கொலைக்கே காரணமா இருந்தது நம்ம அஜித் கொலை வழக்குல. யாராவது அதை பத்தி கேட்டீங்களா? அப்போ அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். பரவாயில்லையே, இவங்க இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களே, ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அப்பாவி பயலுக்கு குரல் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்போம். நீங்க அதை விட்டுட்டு அப்பாவியா ஒரு பையன் ஹெல்ப் பண்றான், அவனை பிடிச்சு போட்டு வறுத்துட்டு இருக்கீங்களே, அதான் எனக்கு புரியல. அப்ப நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அப்போ இதுல இருந்து மத்த இளைஞர்களுக்கு எப்படி தோணும்? ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவனு எம்மா பாலாவே மாட்டிக்கிட்டாரு, தேவையில்லாம அவரை போட்டு கழுவி ஊத்துறாங்க, இதுல நம்ம வேற போய் ஹெல்ப் பண்ணவா, எதுக்கு நம்ம நேம் நாரவா, அந்த மாதிரி பயப்படுவாங்க. யாரு முன் ஹெல்ப் பண்ணுவா சொல்லுங்க? அதாவது ஒருத்தன் ஹெல்ப் பண்றானா அவனுக்கு